வெல்கம் டு விஎன்எஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இயல் 6 கனித்தமிழியல் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பற்றி பார்த்துடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுக்வஸ்ட். எஜுக்வஸ்ட் ஆஃபர்ஸ் skill based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-based and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real world projects. Courses are available in Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. Click below link and join course. Website https://eduquest.courses/ has EduQuest courses, has EduQuest online class, has e-learning, has online course, has learn online, has online classes, has skill development, has learn from home. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இயல் 6 கனித்தமிழியல். விளக்கம் கண்டு விடை தருக. இது இணையத்தில் நமக்கு தேவையானவற்றை தேடித்தரும் செயலை செய்கிறது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சீரான வள இடங்காட்டி, அதாவது URL. அடுத்த 2வது கொஸ்டின், தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நூலாக கருதப்படும் நூல் இது. இதுக்கான ஆன்சர் தம்பிரான் வணக்கம். அடுத்து 3வது கொஸ்டின், கணினியில் எழுத்துக்களை உள்ளீடு செய்யும் வரி வடிவங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. எழுத்துரு, அதாவது ஃபாண்ட். அடுத்த 4வது கொஸ்டின், இவை கணினியில் எளிமையாக தமிழை தட்டச்சு செய்ய பயன்படுகின்றன. இதுக்கான ஆன்சர் இடைமுகச் செயலிகள். அடுத்த 5வது கொஸ்டின், இந்தியாவில் முதலாக அச்சில் ஏறிய மொழி என்று இதனை சொல்வர். இதுக்கான ஆன்சர் தமிழ். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 6வது கொஸ்டின், 10 பாட்டினை பதிப்பித்தவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, உவே சாமிநாதர். அடுத்து 7வது கொஸ்டின், கையெழுத்தை மின் வரிகளாக மாற்றித்தரும் செயலி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கையெழுத்து உணரி. அடுத்து 8வது கொஸ்டின், வலைப்பூவினை உருவாக்க நாம் முதலில் தொடங்க வேண்டியது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மின்னஞ்சல் கணக்கு. அடுத்து 9வது கொஸ்டின், இணைய வெளியில் வழங்கப்படும் நமக்கான கட்டணமில்லா ஊடக களம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, வலைப்பூ. அடுத்து 10வது கொஸ்டின், இந்திய பல்கலைக்கழக மானிய குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இணைய இதழ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பதிவுகள். அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் எது பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் இ, வருடி தரவு. அடுத்து 12வது கொஸ்டின், இதில் எது பொருந்தாதது அப்படின்னா இதுவும் ஆப்ஷன் இ தான், தமிழ்நெட் 97, தமிழ் 99. அடுத்து சரியாக தவறாக கொடுத்துருக்காங்க. 13வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை சுட்டுக. இணைய நிர்வாகம், இணையத்திற்கென தனி நிர்வாக அமைப்பு ஏதும் இல்லை. இது சரி. அடுத்து இணைய கூட்டமைப்பு என்பது பல நிறுவனங்கள் பங்கு வகிக்கும் ஒரு நிறுவனம். இது சரி. கூகுள் என்னும் நிறுவனம் இணைய முகவரி பதிவை நிர்வகிக்கிறது. இது தவறு. கூகுள் ஒரே முகவரி இருவருக்கு கொடுக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. இதுவும் தவறு. இப்போதைக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 1, 2. அடுத்து 14வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை சுட்டுக. கையெழுத்து உணரி, நம் கையெழுத்தை மின் வரிகளாக மாற்றும் தொழில்நுட்பமாகும். இது தவறு. இதில் கையால் எழுதினால் அவற்றை உடனடியாக மின் வரிகளாக பெற முடியும். இதுவும் தவறு. கணினி செல்பேசியில் கூகுள் வழங்கும் கையெழுத்து உள்ளீடு சிறப்பாக செயல்படவில்லை. இது சரி. தட்டச்சு செய்ய தெரிந்தவர்கள்
கணினியை எளிதாக பயன்படுத்த இம்மென்பொருள் உதவுகின்றது. இது சரி. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 1, 2. அதாவது எது தவறானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் தவறானது பார்த்திங்க அப்படின்னா 1வது ஆப்ஷனும் 2வது ஆப்ஷன் தான். அடுத்து கூற்றும் காரணமும். 15வது கொஸ்டின். சரியான விடையை கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து தேர்வு செய்க. கூற்று. எழுத்துருக்களை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அம்மொழியின் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எண்ம மதிப்பை கொடுக்க வேண்டும். இது வந்து சரி. காரணம். கணினி 0, 1 ஆகிய இரும எண்களைத்தான் புரிந்து கொள்ளும். இதுவும் சரி. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து 16வது கொஸ்டின். சரியான விடையை கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து தேர்வு செய்க. கூற்று. உவேசா அவர்கள் அரிதின் முயன்று தமிழ் இலக்கியங்களின் ஓலைச்சுவடிகளை சேகரித்தார். இது வந்து சரி. காரணம். அவற்றை கொண்டு சுவடிச்சாலை அமைக்க விரும்பினார். இது வந்து தவறு. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து பொறுத்துக. 17வது கொஸ்டின். இணைய குற்றம். இணைய குற்றம் அப்படின்னாலே சைபர் கிரைம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் ஆப்ஷனில் எது இ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல மட்டும்தான் இருக்குது. அதனால் அதான் இதுக்கான ஆன்சர். அதாவது இணைய குற்றம், சைபர் கிரைம், இடைமுகச் செயலி, இன்டர்ஃபேஸ் டூல், இசுகை, ஸ்கைப், அருகலை, வைஃபை. அடுத்து 18வது கொஸ்டின். எழுத்துரு. எழுத்து வரி வடிவம். இதுதான் இதுக்கான ஆன்சர். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இ உள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ தான் கரெக்டான ஆன்சர். எழுத்துருனா எழுத்து வரி வடிவம். குடியேற்றம் அப்படின்னா எண்ம மதிப்பு. விசைப்பலகை அப்படிங்கிறது உள்ளீட்டு கருவி. தமிழ் சொற்செயலி அப்படிங்கிறது மென்தமிழ். அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. 19வது கொஸ்டின். இணையத்தில் தமிழ் இடம்பெற காரணமாய் இருந்தவர். இதுக்கான ஆன்சர் வந்து பேராசிரியர் நா. கோவிந்தசாமி. அடுத்து 20வது கொஸ்டின். இந்தியாவில் இணைய வழியே கல்வி வளங்களையும் வாய்ப்புகளையும் வழங்க நிறுவப்பட்ட முதல் அமைப்பாக விளங்குவது. இதுக்கான ஆன்சர் வந்து தமிழ் இணைய கல்விக் கழகம். இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.